கேட்டானா நம்ம எல்லாரும் சொன்னோமா, ஆமா நீந்தான் எங்களுக்கு இறைவன் நம்ம சொன்னோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் குர்ஆன்ல 7வது சூராவுல 172 173 வசனங்கள்ல சொல்றான். நான் கேட்கிறேன், இது சொன்னோன்னு சொல்றான்ல, யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் சொன்னோங்கிறான்ல, எல்லாத்தையும் கேட்டா நீங்க இருந்திருப்பீல்ல, எல்லாத்தையும் அல்ல ஆதமுடைய அத்தனை மக்கள்கிட்ட எல்லாம் உறுதிமொழி எடுத்தான்னு சொன்னா அதுல நானும் இருந்திருக்கிறேன், நீங்களும் இருந்திருக்கிறீங்க. யாருக்காவது கொஞ்சம் கற்பனை கண்ண முடி யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அலஸ்துபரைக்கும் ரபிக்கும் கேட்கணும் உங்கள்கிட்ட, நீங்க ஆமான்னு சொன்னீங்களா? ஞாபகம் வருதா? ஆனா நெசம் சொல்லி இருக்கிறோம், நம்ம சொன்னோம். அது ஒரு உலகத்தில் சொன்னது இன்னொரு உலகத்துக்கு வரும்போது மறந்து போயிடும். அது இந்த உலகத்தில் வச்சு சொன்னா இந்த உலகத்தில் ஞாபகம் இருக்கும். அது எங்க நடந்தது? வேற ஒரு உலகத்தில் நடக்கிறது. அதே நேரத்தில் இப்படி சொன்னது என்ன செய்வானா அல்ல அதையும் சொல்லி காட்டுறான். வலா சஹிதுனா அந்த கூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா காபிலீன். எங்களுக்கு இது தெரியாதே அப்படின்னு கியாம நாள்ல நீ மறுக்க கூடாது பாரு, அதுக்காக வேண்டிதான் இந்த உறுதிமொழி எடுத்து வச்சிருக்காங்க அல்லாஹ். நம்ம இப்ப வேண்டாம் பேசுவோம் எங்களுக்கு தெரியாதுன்னு, கியாமத்து நாள்ல போய் நிக்கும் பொழுது அதுவும் சேர்ந்து ஞாபகம் வந்தோம். அந்த உலகத்தினால உறுதிமொழி கொடுத்தோம், அந்த உலகத்துல கொடுத்ததுனால டக்குனு ஞாபகம் வரும். அல்லாஹ் கேட்டது அலசு பிறப்பிக்கும் நல்லா கேட்டது ஆமான்னு தலையாட்டினதுலாம் நமக்கு ஞாபகம் வருமா? அப்ப நம்ம உறுதிமொழி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அங்க எடுக்கும் போது ஞாபகம் இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்ம அங்க இருந்தோம், இங்க வந்த பிறகு ஞாபகம் இல்ல. திருப்பி ஒரு காலம்ல எழுப்பிடுவான், அப்ப ஞாபகத்துக்கு வந்துடும். ஏத்து கேள்வி கேட்க மாட்டேன், எல்லாம் தெரியாதா என்னடா நீ ஆமா சொன்ன, அங்க ஞாபகம் வந்துருமா? அப்ப இதுல என்ன விளங்குது? அல்லாஹ் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்ததாக சொல்ற ஒரு விஷயம் அல்லாஹ் சொன்னதுனால நம்ம நம்புறோமே தவிர யாவும் வந்தா நம்புறீங்க. அல்லாஹ் சொன்னால் நடந்திருக்கும் இப்ப நம்புறீங்க. நினைவுக்கு வந்து சுட்டி காட்டினவனே யாவும் வருதா? யாவும் காட்டியா சில இப்ப நினைச்சு பாருங்க, ராத்திரி படுத்துக்கிட்டு எப்ப கேட்டாங்கல்ல, இப்ப யோசிச்சு பாருங்க, எப்பவாவது கேட்ட மாதிரி நீங்க ஆமான்னு சொன்ன மாதிரி யாருக்காவது யாவும் வருமா? ஒரு ஆள் கூட வராது. அப்ப யாவும் வராது, உலகம் மாறினா தெரியாது. அப்ப வந்து கபருக்குள்ள இருந்தது அது வேற ஒரு உலகம்ங்க. அந்த உலகத்துக்குள்ள என்ன நடந்தாலும் அடுத்த உலகத்துக்கு வந்தா தெரியுமா? எழுப்புறது வேற உலகம். கபருக்குள்ள இருந்தது அது இன்னொரு வகையான உலகம். அதுக்குள்ள நடந்த எதுவுமே வேற ஒரு உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆன உடனே அது தெரியவே தெரியாது. எப்படின்னா நம்ம கருவறைக்குள்ள இருந்து பண்ண சேட்டை நமக்கு யாருக்கா தெரியுமா? நம்ம வயிற்றுக்குள்ள உட்காந்துருமா மிதிச்சது உதச்சது அதெல்லாம் தெரியவா செய்யும். அது மாதிரி வச்சுக்கிறோங்களேன், நம்ம ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து கொண்டு பண்ணின சேட்டைகள் நமக்கு தெரியாத மாதிரி கருவறைங்கிற கபருங்கிற ஒரு தாய் வயிறு மாதிரி அதுக்குள்ள வச்சுட்டு என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் தெரியுமான்னா வெளியே வந்தோன்னு தெரியாது. சூர் ஊதி டக்குன்னு மாறின உடனே அங்க உள்ளது மறந்துடுவான், தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி சொல்லுவான். இதுக்கு குர்ஆன்ல நமக்கு என்ன இருக்கு? முன்மாதிரி இருக்கிறதுனால இந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு தெரியவில்லை, அதே மாதிரி கபூர்ல நடந்ததை வந்து அவன் மறுக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அவன் வந்து வேற உலகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டான் அப்படிங்கறது விளங்கிக்கிறேன். ஆனா வேதனை இருக்குது என்பதை தெளிவாக பிற ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்கிறான். இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த கபூர் வேதனையை மறுக்கிறவங்க இன்னொரு கேள்வியை கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? இப்ப வந்து அல்லாஹ் வந்து நேர்மையானவன், அல்லாஹ் வந்து நீதியாத்தான் தண்டனையை தருவான். பரிசு தந்தாலும் தண்டனையை தந்தாலும் நேர்மையாத்தான் அல்லாஹ் தருவான். இந்த கபர் வேதனை நம்ம நம்பணும்னு சொன்னா அல்லாஹ் வந்து நேர்மையற்றவன் ஆகுது. லாஜிக் இது. இதெல்லாம் இந்த குர்ஆன்ல இருந்து பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? தர்க்க ரீதியா ஒரு வாதத்தை உங்கள்கிட்ட வைப்பாங்க. கபர் வேதனை நம்புனீன்னு வைங்களேன். உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வந்து ஒருத்தன் வந்து ஒரு கொலை பண்றான். அது அல்லாஹ் குர்ஆன்ல அண்ணனே தம்பிய சகோதரனை கொலை செஞ்சதாக சொல்லி காட்டுறான். அவனுக்கு அதுக்காக வேண்டி கபூர்ல ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. சரியா? இன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்றான், இவனுக்கு கபூர்ல தண்டனை கொடுக்கப்படுது. அடுத்த வருஷம் கியாமத்து நாள் வச்சுக்கணும் பேச்சுக்கு 2007 என்ன செய்யுது? கியாமத்து நாள் வந்துருது. வந்தா இந்த இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு உள்ள போனானே இவன் எவ்வளவு நாள் வேதனை செய்யப்பட்டிருப்பான்? ஒரு வருஷம் வேதனை செய்யப்பட்டிருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கொலை செஞ்சுட்டு உள்ள போனானே அவன் லட்சோப வருஷம் உள்ள மிதி வாங்கிட்டு இருக்கிறானே. அப்ப தப்பு செஞ்சதுக்காக வேண்டி முந்தி உள்ளவன்லாம் ரொம்ப காலம் வாங்குறான், பிந்தி உள்ளவன்லாம் கம்மியான காலம் வாங்குறான். இது இறை நீதி ஆகுமா? 10 வருஷத்துக்கு முந்தி கபூர்ல அடக்கப்பட்டவன் 10 வருஷம் கூட தண்டனை, 100 வருஷத்துக்கு முந்தி அடக்கம் செய்யப்பட்டவன் 100 வருஷம் அதிக தண்டனை, 1000 வருஷத்துக்கு முந்தி அடக்கம் செய்யப்பட்டவன் இதே மாதிரி தப்பு தானே அவனும் பண்ணிருப்பான். நம்ம பண்ண மாதிரியான தப்பையே இன்னொருத்தன் பண்றான். அதே மாதிரியான தப்பு பண்ண எனக்கு என்ன கொடுக்கணும் அதை தான் அவனுக்கு கொடுக்கணும். அது என்ன நியாயம்? அல்லாஹ்வுடைய நியாயத்திற்கு இது மாற்றமா இருக்குது இப்படின்னு ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு சொர்க்க நரகம் அப்படி கிடையாது. ஒரு நாள்ல சொல்லி போ நரகத்துக்கு போ, நீ போ, நீ போனது அது ஒண்ணுமே கிடையாது.
ஒருத்தனுக்கு கூட நாள் ஒருத்தனுக்கு குறைய நாள் வராது, எல்லாம் ஒரே நாள்ல சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பப்பட்டு போயிடுறாங்க. இப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைத்து அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிர்க்கிறாங்க. கபர் வேதனை என்று சொல்வது இன்னொரு தண்டனை இடையில கொடுக்கிறது என்பது அல்லாஹ்வுடைய நீதி தவறுன மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. இதுவும் தப்பான வாதம். ஏன் தப்பான வாதம்? இது நீதிதான், இது நீதி தவறுனதெல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான்னு சொன்னா அவன் ரெண்டு விதமான குற்றங்கள் ஒவ்வொருத்தன்ட்டையும் ஏற்படுது. ஒன்னு அந்த பாவத்தை அவன் செஞ்சாங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது அவன் முதல் செஞ்சுட்டதுனால அவனை பார்த்து இன்னொருத்தன் கெடுறான், கெடுத்தாங்கிறது ஒண்ணு வருமா இல்லையா? முந்தி செஞ்ச ஒருத்தன் முதல்ல ஒருத்தன் கொலையை பண்றான்னு வைங்க, அவன் பண்ணாத வரைக்கும் அடுத்தவனுக்கு தைரியமே வராது. ஃபர்ஸ்ட் ஒரு தர்வாலை எடுத்து கொண்டு போனா ஓ இப்படியும் பண்ணலாம் போல இருக்க அப்படிங்கும் பொழுது இந்த கொலை பண்ணா பாருங்க, அவனுக்கு 2 பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா இல்லையா? என்ன கொடுக்கணும்? கொலை செஞ்சதுக்கு ஒரு குற்றம், அவனை பார்த்துட்டு நான் கொலை செஞ்சனே, எனக்கு எடுத்தானே, என்னை தூண்டுனானே, எனக்கு வழிகாட்டியா இருந்தானே, அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப முந்தி செஞ்ச தப்பு செஞ்ச அத்தனை பேருமே பிந்தி வர்றவனுக்கு கைடா இருக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போனவன் இந்த 10 வருஷம் உள்ள மக்களுக்கு அவன் முன்மாதிரியா இருக்கிறான். அப்ப அது 10 வருஷம் கூட தான் அவனுக்கு கொடுக்கணும். 20 வருஷத்துக்கு முந்தி மண்டைய போட்டவன் 20 வருஷம் அந்த மக்களை கெடுத்ததுக்கு அவன் காரணமா இருக்கிறான். 10,000 வருஷத்துக்கு முந்தி மண்டைய போட்ட ஒருத்தன் 10,000 வருஷம் அவனுக்கு பிந்தி வந்தவங்க எல்லாம் கெடுவதற்கு அவன் காரணமா இருக்கிறான். வரதட்சணை ஒரு பழக்கம் இருக்குன்னு வைங்களேன், அது முதல்ல உண்டாக்கலாம் பாருங்களேன். முதல்ல பள்ளிவாசல வச்சுக்கிட்டு ஜமாத்தார் சாட்சியா வச்சுக்கிட்டு அது பாத்தியான்னு சொல்லி வாங்கினவனுக்கு இப்ப வாங்கினவனு சமமா? இப்ப வாங்கினவனுக்கு வாங்கின குற்றம் கிடைக்கும். இதோட உலகம் அழிஞ்சு போச்சுன்னா வாங்கின குற்றம் கிடைக்கும். இதுக்கு பிறகு உலகம் இருந்துச்சுன்னா இதுக்கு பிறகு கெடுப்பான்ல, இவனால கெடுவாங்க, அந்த குற்றத்தையும் சேர்த்து சுமக்குவான். ஆனா ஏற்கனவே உண்டாக்குன அம்புட்டு பேரையும் கெடுத்துருக்கானே, எல்லாரையும் நாசமாக்கிட்டானே, அல்லாவுடைய பள்ளிவாசல வச்சுட்டு அல்லாவுக்கு மாற்றமா இவனுக்கு கூட கிடைக்கணுமா இல்லையா? அப்ப அல்லாவுடைய நீதி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்கு கெடுக்கிறானோ அதுக்கு ஒரு தண்டனை இருக்குதான் செய்கிறது. அப்ப முந்தி உள்ளவர்கள் என்ன செய்யணும்? அதிகமான பேரை கெடுத்திருப்பான், பிந்தி வந்தவன் கொஞ்சம் தான் கெடுக்கணும். முந்தி உள்ளவன் ரொம்ப பேரை கெடுத்த மாதிரி பிந்தி உள்ளவன் கெடுக்க. இது நம்ம லாஜிக்கு மட்டும் சொல்லல, அல்லாஹ் இதை சொல்றான், நானா இதை சொல்லல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 16வது சூராவுல 25வது வசனத்தில் சொல்கிறான், லியஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில தங்களுடைய பாவச் சுமைகளை முழுமையாக அவர்கள் சுமப்பார்கள். அதை மட்டும் சுமக்க மாட்டார்கள். ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுதில்லுனஹும், இவங்க யாரையெல்லாம் கெடுத்தாங்களோ அவங்க பாவத்தையும் சேர்த்து சுமப்பார்கள். அடே நீ கெட்டதுக்கும் சுமக்குவ, நீ கெடுத்தையில அவனும் சுமக்குவான் தனியா, அது ஒரு விஷயம். நீ சுமக்கு, நீ கெடுத்ததுனால என்ன செய்வ? 2 சுமைன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுதில்லுனஹும் பிகைரி இல்மின், அறிவற்று இவர்கள் யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ அவங்களுடைய பாவத்தையும் அவர்கள் சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி 16வது சூறாவுல 25வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29வது சூறாவுல 13வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், வல யஹ்மிலுன்ன அஸ்காலஹும் வ அஸ்காலம் மா அஸ்காலிஹிம், தங்களுடைய சுமைகளையும் அவர்கள் சுமப்பார்கள். வழிகெடுத்தாங்க இல்ல இவங்களால, அவங்களுடைய சுமையும் தங்கள் சுமைகளோடு சேர்த்து சுமப்பார்கள் அப்படின்னு சொல்லி 29:13 சொல்லி காட்டுகிறான். அதனால இது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது. கபூர் தான் அல்லாஹ்வுடைய நீதியை ப்ரூவ் பண்ணக்கூடியது. வேதனை கபூர் வேதனை கொடுக்கலன்னு வைங்க, அப்பதான் அல்லாஹ் நீதி தவறிட்டான்னு வந்துடும். அது என்னது அநியாயம்? இத்தனை பேரை கெடுத்திருக்கிறோம், அவனுக்கு நரகத்துக்கு போட்டு ஒரு சொல்லு. நேற்று தான் நாங்க கொலை செஞ்சிருக்கோம், என்னையும் ஒரு சொல்ல, நாங்க ரெண்டும் சமமான கப்பமா இல்லையா? இப்ப நானும் ஒரு கொலை பண்ணிட்டேங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனும் கொலை பண்ணவங்க 2 பேரும் மறுமையில் நிக்கிறோம், 2 பேரும் நரகத்துக்கு போ. என்ன அல்ல இது எப்படி பேரை கெடுத்தானே, அவனுக்கு நரகம் எனக்கு நரகமானு கேட்பா இல்லையா? என்ன வித்தியாசம்? அந்த வித்தியாசம் இங்கதான் இருக்கு. கபூர்னு ஒண்ணு இருந்தா தான் இறைவன் நேர்மை நீதி இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுது. சரியா கொடுத்திருக்கான் அல்லாஹ். முந்தி செஞ்சவனுக்கு அதிகமான நாளும் பிந்தி செஞ்சவனுக்கு கம்மியான நாளும் அந்த நாட்களுடைய எண்ணிக்கையை இங்க சரிப்படுத்தி விட்டு மொத்தமா கொடுக்கிற தண்டனை ஒரே மாதிரி கொடுத்துறான்ல. அப்ப இந்த பாரபட்சம் கண்டிப்பா வேண்டி இருக்கிறது. அதனால கபர் வேதனையை நம்புவது என்பது அறிவுக்கு பொருத்தமானது தான், அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது கிடையாது. அடுத்தது இது குர்ஆனுடைய போதனைக்கும் எதிரானது கிடையாது. குர்ஆனிலே கபர் வேதனையை பற்றி வேறு விதமான வார்த்தைகளால் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது கபர் சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கை வலுப்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தி. சரி, அடுத்து ரூஹ்களுடைய நிலைமைகள், கபருடைய விஷயங்கள் எல்லாம் இன்னும் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்ப்போம்.